ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனை, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இந்த மனிதனுடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு இந்த மூன்றிற்கும் தோஷம், சாபம், பாவம் என்ற 3 வகை காரணிகள் இந்த மனித வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயிக்கிறது என்று கர்ம ஜோதிடம் சொல்லுகிறது. இந்த பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு இதை சாபம், பாவம், தோஷம் இந்த 3ம் வழிநடத்துகிறது. இதற்கான முழு விவரம் கருட புராணத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருட புராணம் என்பது இறப்பிற்கு பின் தோஷம் எப்படி இருக்கும், இறந்த பிறகு அந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் என்ன சம்பந்தம், அப்படிப்பட்ட தகவல்கள் எக்கச்சக்கமாக கருட புராணத்தில் இருக்கிறது. அதிலிருந்து சில தகவல்களை பொறுக்கி எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு சின்ன காணொலியாக வெளிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு சிந்தித்தோம். அந்த சிந்திப்பின் பிரதிபலனை இந்த காணொலி. சரி, வாருங்கள் காணொலிக்கு செல்வோம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை பார்க்கிறோம். குழந்தை பருவத்தில் பாலாஷ்டம், பின் கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி, 7ரை நாட்டு சனி என, பின் திருமண காலத்தில் செவ்வாய் தோஷம், கலஸ்தர தோஷம், சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம், பின் புத்திரதோஷ காலத்தில் புத்திரர் பிறக்கும் காலத்தில் புத்திரதோஷம், பிதிர்தோஷம் என பிறந்ததே தோஷம், வாழ்க்கையே தோஷம் என நொந்து போவதை நிறைய மனிதர்கள் மூலம் நாம் அடையாளம் காண்கிறோம். நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையை போராட்டமாகவும் தோஷமாகவும் ஏற்பட்டு எப்படியோ வாழ்ந்து முடிந்த பின் அத்தோடு முடித்து விடாமல் இறந்த பின்பு தோஷத்தை பார்க்க முடிகிறது என்பதுதான் அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. ஒருவர் சமீபத்தில் இறந்து விட்டார். அவர் இறந்த நட்சத்திரம் சதயம் 6 மாதம் அடைப்பு உள்ளது என்று சொல்லியிருந்தோம். அடைப்பு என்பது மரண தோஷம் என்பதும் ஒன்றே. ஒருவர் இறக்கும் நேரத்தில் உள்ள நட்சத்திரத்தை கொண்டே மரண தோஷத்தை கணக்கிடுகிறோம். மரண தோஷம் வருபவர்களை வட மாநிலத்தில் மற்றும் கேரளா, ஆந்திரா மாநிலத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான பரிகாரத்தையும் செய்கிறார்கள். ஆனால் அவ்வளவாக தமிழ்நாட்டில் அதை கண்டுகொள்வதில்லை. குடும்பத்தில் ஒருவர் மரண தோஷத்தில் இறப்பின் அதற்குண்டான பரிகாரத்தை செய்வதே குடும்பத்தினுடைய விருத்திக்கு நிதானமான வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. தோஷ பரிகாரம் பற்றி பிறகு பராசரர் ஆகிய ஆசிரியர்கள் நூல்களில் நிறைய தகவல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் பஞ்சதோஷம், பிரம்மபுத்திர தோஷம், அக்னி தோஷம், பழி நட்சத்திர தோஷம் என்று 4 வகைகளாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதில் பஞ்சதோஷம் என்பது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அந்த ஆகிய 5 நட்சத்திரங்களில் சேர்ந்து பஞ்சக தோஷம். இந்த 5 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறப்பின் இந்த பஞ்சக தோஷம் ஏற்படுகிறது. பஞ்சக தோஷத்தின் பலன் என்று பார்க்கும் பொழுது ஒருவர் இறப்பின் நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் 1 வருடத்திற்குள் தொடர் மரணம் சம்பவிக்கும். அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் இறக்கிறார் என்றால் அவிட்ட நட்சத்திரத்துக்கு 1 மரணம் ஏற்படுகிறது. சதய நட்சத்திரத்திற்கு 2 மரணம் ஏற்படுகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 3 மரணம் ஏற்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 5 மரணம் ஏற்படுகிறது. ரேவதி நட்சத்திரத்துக்கும் 5 மரணம் ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் கொல்லி வைப்பவருக்கும் அதிக தோஷம் ஏற்படுத்தும் மற்றும் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மேற்கண்ட நட்சத்திரத்தின் இறப்பின் தற்பை புள்ளியில் 5 சிறிய உருவ பொம்மைகள் படைத்து இறந்தவருடன் சேர்த்து சூரியன் மறையும் நேரத்தில் எரியூட்டுதலோ அடக்கம் செய்வது என்பது சாலச்சிறந்த பரிகாரம். அல்லது 16ஆம் நாட்களுக்கு பின் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் செய்ய வேண்டும். இறப்பு நட்சத்திரம் வரும் காலத்தில் 6 மாதத்திற்கு சிவாலயம் சென்று வில்வ மாலையில் அர்ச்சனை செய்தால் மேற்கண்ட தோஷத்திலிருந்து 6 மாதம் அடைப்பாகும். மேற்கண்ட நட்சத்திரத்திலிருந்து 6 மாதம் அடைப்பாகும். மரண தோஷம் நீங்கும் போது அடியார்களுக்கும் வஸ்திரதானம் செய்வது என்பது சாலச்சிறந்ததாக அமையும். பிரம்மபுத்திர தோஷத்தினுடைய பலன் ரோகிணி நட்சத்திரத்தில் இறப்பவர்களுக்கும்
பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்படுகிறது. இது 4 மாதம் வரை அடைப்பு தோஷம் என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தகுதியை தருகிறது. 4 மாதம் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் பிரம்மன் கோவிலுக்கு சென்று பிரம்மாவிற்கு பட்டு வஸ்திரம் சாத்தி கொல்லி வைத்தவர் அவர் பெயருக்கும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுடைய பெயருக்கும் அர்ச்சனை செய்து வர 30 நாட்கள் பிரகஸ்பதி ஹோமம் செய்தால் மரண தோஷம் நீங்கும். 5 சிறுமியர்களுக்கு கல்விக்கான உதவியை செய்து தானம் செய்வது என்பது சாலச் சிறந்ததாக அமைகிறது. அதோடு வஸ்திர தானமும் சாலச் சிறந்ததாக அமையும். அடுத்து அக்னி தோஷத்தினுடைய பலன். கிருத்திகை உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்னி தோஷம் என்று சொல்லக்கூடிய 3 மாத அடைப்பு தோஷம் ஏற்படுகிறது. உஷ்ணத்திற்கு சம்பந்தமான பீடைகள், காய்ச்சல்கள் போன்ற விஷக்காய்ச்சல்கள் போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது 3 மாதம் கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வரும் காலத்தில் சிவ ஆலயம் சென்று இறைவனுக்கு சிகப்பு வஸ்திரம் சமர்ப்பித்து அதற்கு கொல்லி வைத்து மறுபடி அதற்கான தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சி செய்யும் பொழுது அக்னி நட்சத்திரத்தினுடைய அல்லது அக்னி தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். வீட்டில் உள்ளவர்கள் அர்ச்சனை செய்து 30 நாட்கள் வீட்டில் ஆதித்ய ஹிருதய ஹோமம் செய்து பரிகாரம் சொல்லும் ஆஸ்தான சாஸ்திரக்காரருக்கு வஸ்திர தானம் செய்தால் அந்த தோஷத்தினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நன்றாக உணர முடியும். அடுத்து பழி நட்சத்திரத்தின் தோஷம் என்று பார்க்கும் பொழுது மிருக சிறுசம், புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திராடம் ஆகிய 5 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழி நட்சத்திர தோஷம், அதாவது 2 மாதம் அடைப்பு மரண தோஷம் உள்ளது. குடும்பத்தில் குழப்பங்கள், கஷ்டங்கள், ஆடு மாடு வாகன நஷ்டங்கள் சின்னதாக ஏற்படுவதை காண முடியும். மேற்கண்ட ஒருவர் இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவர் அல்லது இந்த நட்சத்திரத்தில் வரும் காலத்தில் 2 மாதத்திற்கு ஒரு முறை விநாயகர் ஆலயம் சென்று அருகம்புல் மாலை சாத்தி கொல்லி வைத்தவரும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பெயருக்கும் அர்ச்சனை செய்து 16 நாளுக்கு பிறகு கணபதி ஹோமம், கோமாதா பூஜையும் செய்து பசும் கன்று ஒன்றை தானம் செய்வது சாலச்சிறந்ததாக அல்லது சாலச்சிறந்த பரிகாரமாக கருதலாம். அல்லது 9 சிவாச்சாரியர்களுக்கு அன்னதானம் செய்து வஸ்திரதானம் செய்து வந்தால் இந்த 2 மாத தோஷ பாதிப்பு என்பது முழுமையாக குறையும். மரண தோஷம் உள்ளவர்களுக்கு அடைப்பு மாதங்கள் முடியும் வரை அல்லது அடைப்பு மாதம் வரும் நாளில் இறந்த நட்சத்திரத்தின் அன்று அந்த இறந்து போன உடலை வைத்த இடத்தில் அல்லது உயிர் விட்ட இடத்தில் மணல் பரப்பி அல்லது நிறை செம்பு தண்ணீர் இரவு முழுவதும் வைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த அடைப்பு உள்ள காலம் வரை அசைவம் தவிர்க்கலாம், தாம்பத்தியம் தவிர்க்கலாம், சுபகாரியங்களுக்கு செல்வது தவிர்க்கலாம், கோயில் விசேஷங்களுக்கு செல்வதை தவிர்க்கலாம். மற்றபடி அசுப காரியங்களுக்கு செல்லலாம் என்று நிறைய நூல்கள் சொல்லியிருக்கிறது, நிறைய முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளலாம். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.